சல்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, வேதம் பேசும் காலங்கள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கலாம் கேள்விப்பட்டிருப்பாங்க அநேகமா. அண்ணன் தம்பினாலும் பங்காளி, அக்கா தங்கச்சினாலும் சக்காளத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த விஷயத்த இந்த எப்படின்னா நீங்க நெறையா இந்த சொத்து தகராறு அதெல்லாம் பார்க்கலாம். கூட பிறந்தவங்கள எப்படிலாம் அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க அப்படின்ட்டு. கூட பிறந்தவங்களுக்கே இந்த பழமொழி எப்படின்னா, ஒரே கணவனை கொண்ட இருவேறு பெண்கள். அதாவது ஆபிரகாமை கணவனாக கொண்ட சாராள், இங்கிட்டு ஆகார். அதேபோல ஒரே தந்தையை கொண்ட இருவேறு மகன்கள், வேறு வேறு தாய்க்கு பிறந்த ஈசாக், இஸ்மவேல். அப்ப இவங்களுடைய உறவு நிலைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு திருமறையிலிருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு விளங்கும். ஆண்டவர் எப்படியாக தன்னுடைய திட்டத்திற்காக அவர் வரலாற்றுல காலத்துல செயல்பட்டு கொண்டே இருக்கார் என்பது நமக்கு நன்கு விளங்கும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார். வணக்கங்க. வணக்கம். ஆபிரகாமுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான குடும்ப வாழ்க்கை. நிறைய பிரச்சனைகள் நிறைந்ததும் கூட என்று சொல்லலாம். ஆனாலும் அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரோ, தேவன் சொல்லதை அப்படி அவர் கீழ்ப்படி நடந்தா நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆமா சிஸ்டர். சில இடங்கள்ல ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமலும் அவருடைய அந்த நேரத்துக்கு என்ன முடிவு எடுக்குமோ அப்படி எடுத்திருந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பைபிள்ல இருந்து பாக்குறோம். பல நேரங்களில் ஆண்டவருடைய ஆலோசனையோடு அவர் நடந்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஆகாருனுடைய அந்த குடும்பத்துக்குள்ள ஆகார் வர்றது, இது சாராளுடைய இஷ்டத்தை தான் ஆபிரகாம் நிறைவேற்றார். கடவுள்கிட்ட அவர் கேட்கல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பைபிள்ல எங்கேயுமே நேரடியா ஆண்டவர்கிட்ட ஒரு இதா கேட்டது மாதிரி எந்த இதுவுமே இல்லை. இவ்வளவு வயசாகி போச்சு, சரி எனக்கு நீ குழந்தை பிறக்காது அப்படின்னு அந்த அம்மாவே தீர்மானிச்சுட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய வேலைக்காரியா இருக்கக்கூடிய பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு கொடுத்து அந்த காலத்து நடைமுறை. நம்ம இத இங்கிருந்து நாம யோசிக்கிறோம். கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நடைமுறைகள் அப்படிங்கிறது தங்களுடைய இப்ப இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்க லேட்டஸ்டா டெக்னாலஜில என்ன பண்றாங்க அப்படின்னா, வாடகை தாய் மூலமா குழந்தைகளை பெற்றுக்கொள்றாங்க. அது நம்ம பாக்குறோம் நிறைய இடங்கள்ல. வாடகை தாய் ஒரு பெண்ணை இருப்பாங்க. பெண்ணுடைய ஆணுடைய கருமுட்டைகள் அணுக்களை எடுத்து என்ன செய்யறாங்க, ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய கர்ப்பத்திலேயே கொண்டு போய் வச்சு அந்த பெண் அந்த குழந்தை பெத்து கொடுக்குற வரைக்கும் அந்த தாயா இருந்துகிட்டு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது அவங்க குழந்தை இல்லை, ஆக்சுவலா வேற ஒருத்தரோட குழந்தைய தான் அவங்க பெக்குறாங்க. அது ஒன்லி அது ஒரு வாடகை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இதுக்கு வாடகை, யூட்ரஸ்க்கு வாடகை கொடுக்குற மாதிரி மாசம் 50,000மோ 1,00,000மோ இல்லை 25,000மோ கொடுத்து அவங்க வாடகை தாய் மூலமா குழந்தைகளை பெற்றுக்கொள்கிற இது இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரமா இருக்கு. நிறைய இடத்துல குழந்தை இல்லாதவர்கள் தங்களுடைய சந்ததியாக குழந்தை வேணும், தத்தெடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இது பாக்குறோம். டெஸ்ட் டியூப் பேபி பாக்குறோம். அதுவும் இன்னைக்கு நம்ம கணவனிடத்துல இருந்து இதை எடுத்து பெண்ணுடைய கருமுட்டை அவங்களே செயற்கை டியூப் மூலமா குழந்தை கரு உருவாக்கி அது உள்ள வைக்கிறது இன்னைக்கெல்லாம் பாக்குறோம். ஆனா அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடைமுறையில என்ன இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அடிமைகள் அல்லது வேலைக்காரிகள் இருக்காங்கன்னா அவங்கள தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்து ஒன்லி குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த குழந்தை தன்னோட குழந்தையா அல்லது தன்னுடைய கணவனுக்கு பிறந்த குழந்தையா அவங்க கணக்குல எடுத்துக்குவாங்களே ஒழிய அந்த பெண்ணுக்கு பெரிய மேன்மை இருக்காது. அந்த பெண்ணை சாதாரணமா வச்சிருப்பாங்க. அவங்க வேலைக்காரினா அது அடிமை பெண்ணா தான் இருப்பாங்க. ஆனா அந்த குழந்தை அவங்களோட குழந்தையா அதை எடுத்துக்கொள்வாங்க. அந்த ஆணனுடைய சந்ததியா எடுத்துக்குவாங்க. யூத கலாச்சாரத்துல ஒரு தத்தெடுத்த அவங்க ஒரு பையன் அப்படின்னா முழுமையான உரிமையை கொடுத்துதான் வைக்கிறாங்க. அது புத்திர சுவீகாரத்தை கொடுக்கறது, ஒருத்தர் தத்தெடுத்துக் கொள்றது அப்படிங்கிறதும் பைபிளை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப இங்க இதெல்லாம் ஆபிரகாமுடைய இதுல பார்க்கும்போது ஆகார் அப்படிங்கிற அந்த பெண்மணி திடீர்னு அவங்க எகிப்து தேசத்து பெண்மணியா இருந்தாலும் அவங்க திடீர்னு என்ன செய்யறாங்க, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க கர்ப்பவதி ஆனதுக்கு பிறகு அவங்க வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டதை பற்றி நம்ம விரிவாவே நம்ம பேசியிருக்கிறோம், ஏற்கனவே பேசியிருக்கிறோம். திரும்ப அவர் மகனுக்கு பெயரிடப்பட்டு அவங்க திரும்ப நாச்சியார் இடத்துக்கு அனுப்பப்படுறாங்க. இங்க நாச்சியார் இடத்துல அவங்க இருக்கிற காலங்கள்ல குழந்தை பிறந்த பிறகு ஏறக்குறைய ஒரு 12-13 ஆண்டுகள், அதாவது 86 வயசுல இஸ்மாயில் பிறக்கிறாரு. 99 வயசு வரைக்கும் அந்த அம்மா அங்கதான் இருக்கிறாங்க. அதாவது 99 வயதுல ஆண்டவரை உடன்படிக்கை செய்யும் போது, அந்த விருத்தசேதன உடன்படிக்கை செய்யும் போது இஸ்மாயிலுக்கும் சேர்த்துதான் அங்க விருத்தசேதனம் செய்யப்படுகிறது. 13 வயதா இருந்தான்னு போட்டு ஏறக்குறைய 13 வயது அவனுக்கு இருக்குது. அப்ப 13 வயதுல அந்த விருத்தசேதனம் செய்யப்படுகிறார்.
100வது வயதுல குழந்தை பிறக்கிறது, ஈசாக்கு ஈசாக்கு பிறக்கிறார். மாத கணக்குல நம்ம எதை வச்சுக்கிட்டாலுமே வந்து முதல்ல 100 வயது தொடங்கும் போது பிறந்துட்டாருன்னு சொல்லலாம், இல்ல 100 வயது முடியும் போது, அதெல்லாம் நமக்கு மாத கணக்கு சொல்லப்படல. 100வது வயதுல குழந்தை பிறந்தது. அப்ப அவருக்கு வந்து 13 வயசு ஏறக்குள்ள. 86னா 100 போது 13 வயசு இருக்கும். குழந்தை பிறந்து பால் மறக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வரைக்கும் இந்த பையன் வந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேல ஒரு செல்வ சீமானுடைய, ஆபிரகாமுடைய செல்வம் அப்படிங்கிறதும் அன்றைக்கு அவர் இருந்ததும் வந்து பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு 1-2 வசனங்கள் மூலமா நம்ம பார்க்க போறோம். ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரே மகனாக இருந்த அந்த பிள்ளை அப்படிங்கிறத பார்க்கிறோம், இஸ்மயேல். இப்பதான் வந்து சாராள் வந்து ரொம்ப ஒரு இஷ்யூக்கு வராங்க. ஏன்னா குழந்தை பிறந்த போது 2 குழந்தைகள்ல வந்து விளையாடுற டைம்ல ஒருவேளை பெரிய குழந்தை சின்ன குழந்தைய அடிச்சிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு தவறு செய்த போது ஏதாவது அடிச்சிருந்திருக்கலாம், கொஞ்சம் பொறாமோட இருந்திருக்கும், தம்பிக்கு இப்படிலாம் பண்றாங்க அப்படியும் இருந்திருக்கலாம். இல்ல ஏதாவது செய்யும் போது பெரிய குழந்தைங்கன்னா அடிச்சிருந்திருக்கலாம். இது இயற்கையாவே குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஆனா இது சாராளுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா அங்கதான் வந்து அவங்க தன்னுடைய மகனும் இதுவரைக்கும் வந்து ஒருவேளை இஸ்மாயில் அவங்களும் மகனாதான் பார்த்து இருந்திருக்கலாம். ஆகாரம் வேணா அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும், ஆனா இஸ்மாயில பிடிச்சிருந்திருக்கும். ஏன்னா தன்னுடைய புருஷனுக்கு தான் கொடுத்துதானே பிறந்தது அப்படிங்கறனால இஸ்மாயில தான் அவங்க வளர்த்தி இருந்திருப்பாங்க. 14 வருஷம் சீராட்டி வளர்த்தி இருந்திருப்பாங்க. ஆனா எப்ப ஈசாக்கு பிறந்தாங்களோ அப்பவே சாராளுடைய மனநிலை மாற ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா இல்ல ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம வந்து ஆபிரகாமுடைய அந்த சந்ததியே வந்து என்னன்னா முதல் குழந்தை அப்படிங்கிறது, மூத்த குமாரன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இஸ்மாயில் தான் வந்து அந்த முழு உரிமைகளுக்கு அந்த புத்திர சுவீகாரத்தை அடைகிறார். ஆனா இந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா தெளிவா சொல்றாங்க, இல்ல இந்த அடிமை பெண்ணுடைய மகன் என்னுடைய மகனோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை அப்படின்னு ஆபிரகாம் இடத்துல இந்த அம்மா சொல்றாங்க. இது ஆபிரகாமுக்கு வந்து பயங்கரமான பிரச்சனை. ஏன்னா இது முடிவெடுக்க வேண்டியது சாராள் தான். ஏன்னா அந்த காலத்திலேயே பெண்கள் முடிவெடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத வேதாகமத்துல இருந்து பார்க்க முடியுது. அவன் முடிவெடுக்கிறாங்க, இல்ல இந்த பையன் வந்து இருக்க முடியாது, என் பையனோட வந்து சரிசமமா இருக்க முடியாது, புத்திர சுகாரத்துக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த அம்மா சொல்லும்போது ஆபிரகாமுக்கு இது ஒரு பெரிய மன வருத்தம் அடைகிறாரு. கடவுள்கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்யறது? இப்பதான் அவர் பார்வையில 2 பேருமே ஒய்ஃப் தான் அவருக்கு இல்லையா? ஆமா, ரெண்டும் பிள்ளைகள், வைஃப்ங்கிறத விட 2 பிள்ளைகள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. என்னதான் சாராளுக்கு ஈக்குவலா ஆகாரம் வைக்க முடியாட்டியும் இஸ்மாயில் அப்படிங்கிறவர் தன்னுடைய மகனாச்சே. அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு வருத்தத்தோட கடவுள்கிட்ட போய் கேட்கும்போது இங்கதான் ஆபிரகாமுடைய விஷயம் என்னன்னு நமக்கு புரியுது. ஏன்னா ஆபிரகாம் முதல்ல கடவுள்கிட்ட இந்த விஷயத்தை கேட்கலங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். இப்ப வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட போகும்போது கடவுள் என்ன சொல்றாரு, சாராள் உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கிறார். சாராள் என்ன சொல்றாங்க, புத்திர சுகாரம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க, அவன் என் மகனோட சுதந்திரவாளியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கொடுக்காம வெறும் தண்ணீரையும் இதையும் கொடுத்துட்டு அந்த பிள்ளைய வந்து, அதாவது எந்த ஒரு நெருக்கடியான நிலை, ஆகாருடைய நிலைமை அப்படிங்கிறது ஒண்ணுமே கொடுக்காம ஒரு தண்ணியும் சில ரொட்டி துண்டுகளையும் கொடுத்து ஒரு பெண்ணை ஒரு குழந்தைய அனுப்பிச்சிடும் போது இந்த பையனும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பையன் கிடையாது. ஆகார் கஷ்டப்படுறவங்க, ஆகார் அடிமை பெண் தான், வேலை செய்யறவங்க தான். ஆனா அந்த பிள்ளை வந்து அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல, ரொம்ப சஃபிஷியண்டா அந்த வாழ்ந்த பிள்ளை. ஏன்னா அதான் செல்வ சீமானோட ஒரே பிள்ளை அப்படின்னும் போது அவ்வளவு பெரிய குடும்பத்துல வாழ்ந்த பிள்ளை இன்னைக்கு அனாதையா தாம் அம்மாவை பிடிச்சி போகும்போது சோர்வு அடைஞ்சிருந்த. ஒருவேளை நீங்க சொன்ன பாத்தீங்கன்னா பெரிய பிள்ளை சின்ன பிள்ளைய அடிக்கலாம், ஆனா மனசுல ஒரு 14 வயசு பையனுக்கு கொஞ்சம் நிறைய மனசு தெரியும் அவனுக்கு. இவ்வளவு வருஷமா நம்ம வந்து அந்த ஒரு திமிரு நம்மதான்ற மாதிரி இருந்தவன் இப்ப போட்டி அவன் அதுவே நிறைய வீடுகள்ல பாக்குறோம் நம்ம. இன்னைக்கு கூட வீடுகள்லயே இந்த வயது வித்தியாசத்துல ஒரு குழந்தை பிறக்கும் போது என் இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துட்டா அப்படிங்கிறது பிள்ளைகள் வந்து அக்செப்ட் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும். அது வந்து என்ன நினைச்சிருப்பாங்க, என்னதான் நம்மளோட வேலைக்காரியோட பையன் அந்த சுதந்திரமா கொடுத்துருந்தா கூட மறைஞ்சிடும் அந்த சமயத்துல, ஏன்னா தனக்கு குழந்தை வந்துருச்சு. அதுதான் அது ஒரு குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அப்ப அந்த இடத்துலதான் அந்த என்ன பண்றாங்க, இவனை அனுப்புங்கன்னு போது இங்கதான் கடவுள் என்ன செய்யறாரு அப்படின்னா தலையிடுறாரு. ஏற்கனவே ஆகாரத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆகார இடத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. 16வது அத்தியாயத்துல 17வது அத்தியாயத்துல ஆதியாகமத்துல ஆபிரகாம்ட்டே ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை பாத்துக்குவேன், நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன் என்ன சொல்றாரு, ஆபிரகாம் வந்து இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக 17ல 18வது. ஆமா
அது ஆண்டோட ஜெபம் கேட்டுட்டு இஸ்மவேலை நான் ஆசீர்வதிப்பேன், அது அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன், ஆனா உனக்கு சாராள் மூலமா கொடுக்குற பிள்ளை கொடுப்பேன்ற அந்த 17ஆம் அத்தியாயத்துல அது தெளிவுபடுத்துறாரு. இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அவனை நான் ஆசீர்வதிப்பேன். 10ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையா ஸ்தாபிப்பேன். அப்ப இங்க ஆண்டவர் தெளிவுபடுத்துறாரு. ரொம்ப பியூட்டி என்னன்னா, ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே இஸ்மவேலை குறிச்ச ஆண்டவருடைய திட்டம் ஆகாருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு 16ஆவது அத்தியாயத்திலேயே. இவனை நான் ஆசீர்வதிப்பேன், இவனை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படிங்கிறத ஆண்டவர் 16ஆவது அத்தியாயத்திலேயே ஆகாருக்கு வெளிப்படுத்தி விட்டார் அப்படிங்கிறத பைபிள்ல நம்ம தெளிவா அறிஞ்சிக்க முடியுது. ஆனா அதுலயும் ஆண்டவர் அவனோட குணத்தையும் சொல்றாரு பாருங்களேன். 16ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம், அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக கூடியிருப்பான் அப்படின்னு அதையும் சொல்றாரு. ஆமா சார், அதாவது இந்த இந்த விஷயத்தை குறிச்சு நாம இன்னும் முழுமையா பேசல, இதுக்கு தனி அத்தியாயத்துல நாம இதை பத்தி பேசுறோம். ஏன்னா இஸ்மவேலுடைய குணம் என்ன, வேதாகம் என்ன சொல்லுது அப்படிங்கறத குறிச்சு நம்ம தனியா இன்னொரு இதுல நம்ம இதை பத்தி முழுசாவே இஸ்மவேலை குறிச்சு நம்ம தனியா பேசுறோம். ஆனா இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஆபிரகாமோட ஈசாக்கு அந்த விஷயங்களை பத்தி பேசுறதுனால நம்ம இஸ்மவேலை ரொம்ப தொட்டுட்டு போறோம். ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். நீங்க அருமையான ஒரு வசனத்தை காமிச்சீங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது, அதனுடைய பின்னணி என்ன, இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் அதை எப்படி புரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம்னாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம சொல்லணும், அது கடமை நமக்கு இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. அப்ப இங்கே ஆண்டவர் இஸ்மவேலை அனுப்ப சொல்றார். சாராள் என்ன சொன்னாங்களோ அதை நீ செய்யி அப்படின்னு சொன்ன உடனே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாராள் இறக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும். 127 வயது அவங்களுக்கு, ஆபிரகாமுக்கு 137 வயதுல சாராள் இறக்குறாங்க. ஆனா அந்த இறப்பு நேரத்துல அவருடைய டெத் பாடியை வச்சுக்கிட்டு ஒரு கான்வர்சேஷன் பைபிள்ல இருக்கு. அது ரொம்ப நல்ல சுவாரஸ்யமானவும், ஆனால் அதுல ஒரு முக்கியமான சில வரலாற்று பதிவுகளும் தரவுகளும் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 23ஆவது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அந்த விஷயம் இருக்கு. அதாவது இந்த ஏத்தின் புத்திரர்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம், ஏத்தியர்கள், அவங்களுக்கும் ஆபிரகாமுக்குமான கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் ஆக்சுவலா ஆபிரகாமுடைய மனைவி இறந்து டெட் பாடி வச்சிருக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, இந்த பாடியை நான் புதைக்கணும், இந்த பணத்தை நான் புதைக்கணும் போது அந்த மக்கள் சொல்றாங்க, ஐயோ நீங்க எவ்வளவு பெரிய சீமான், எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க தாராளமா போச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இந்த நீங்க எடுத்துக்க அந்த மம்ரே கோவில இருக்கிற மக்களா கோவில் நீங்க போச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஆனா ஆபிரகாம் இல்ல இல்ல நீங்க அதுக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு கேக்குறாரு. இது அந்த கான்வர்சேஷன் அந்த ஒரு அதிகாரம் இருக்கு. இவங்க முடியாதுங்கிறாங்க, வேண்டவே வேண்டாம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட போய் நாங்க காசு வாங்குறதா அப்படின்னு திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 2ல இருந்து 3 வரைக்கும் 3 டைம் வரைக்கும் அவங்க போராடுறாங்க. இவர் வேண்டாங்கிறாரு, இவர் காசு கொடுக்காம நான் வாங்க மாட்டேங்கிறாரு. இது ஒரு கான்வர்சேஷனா நடந்துகிட்டே இருக்கு. அப்ப முதல்முறையா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஏத்தியர்களுக்கு யதார்த்தமா சொல்றாங்க, இதுக்கு என்ன பெருசா ஆயிர போகுதுங்க, 400 வெள்ளி வரப்போகுது, இத போய் உங்களுக்கா எனக்கு இதுல எங்களுக்கும் இது பெரிய பணமா, இதுக்கு போய் ஏங்க பேசுறீங்க, நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போங்க, அடக்கம் பண்ணுங்க, முதல்ல சம்சாரத்தை அடக்கம் பண்றதை பாருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல இல்ல 400 வெள்ளி எடை போடுங்க அப்படின்னு சொல்லி 400 வெள்ளியை நிறுத்து அவர்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு இருக்கு. அதுல ரொம்ப ஹைலைட் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு படிச்சு காமிக்கணும்னு விரும்புறேன். 16:17-23 அப்பொழுது ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு, அந்த ஏத்தின் பேர் அவனோட பேர்ல தான் அந்த ஊரு பேரே எப்ரோன் அப்படின்னு வருது. எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லுபடியான 400 சேக்கல் நிறை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தான் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி இந்த பிரகாரம், இதுல ரொம்ப கவனமா படிக்கணும், இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எபிரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதில் உள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்களும் அப்படின்னு அவனுடைய ஊர்வாசலுக்கு பேசி ஏத்தின் புத்திரர்கள் எல்லோருக்கும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்பட்டது அப்படின்னு இந்த வசனம் முடியுது. இதை நீங்க இன்னைக்கு இருக்கிற பத்திரத்துல நீங்க அடிக்கடி பார்க்கலாம். எல்லாம் அடங்கலும் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க இன்னைக்கு பத்திரங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். வெறும் மொட்டை எழுத மாட்டாங்க,
அந்த நிலமும் அந்த நிலத்தில் உள்ள ரோடுகளும் அந்த அந்த கிணறுகளும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூங்காக்களும் பயன்படுத்தக்கூடிய அனைத்தும் இந்த இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு பத்திரம். இது வந்து ஆபிரகாமுக்கு முதலாக கானானிலே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சொத்து தான் இந்த இடம், இந்த மக்பலா. இதுக்கு முன்னாடி அவர் இடத்த வாங்கினதா எதுவுமே இல்லை. முதலா அவர் இந்த இடத்தை வாங்கி இதை ஒரு கல்லறையாக அவர் பயன்படுத்துவதற்கு பணத்தை கொடுத்து வாங்குகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நம்ம இங்க பார்க்க முடியுது. 400 வெள்ளிக்கு அன்னைக்கு நிறுத்து அந்த இடத்தை வாங்குகிறார். இது பிற்காலத்துல கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு பிறகு, ஏறக்குறைய 3800 வருஷம்னு வச்சுக்கலாம் நம்ம. இந்த நூற்றாண்டுகளிலே இஸ்ரவேலர்கள் திரும்ப அந்த தேசத்தை பணம் கொடுத்து வாங்கினார்கள். அதான் ரொம்ப ஹைலைட்டே இதைத்தான் நான் சொல்ல வரேன். சொந்த நிலத்தையே அவர்கள் ஒரு காலத்துல ஆபிரகாம் பணம் கொடுத்து வாங்கின நிறைய நிலங்கள் இருந்தது, அவர்கள் சுதந்திரித்த நிலம் இருந்தது. அதுக்கு பிறகு ஆபிரகாம் இதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அவருடைய சந்ததிகள் வந்து எகிப்துக்கு போயிடுறாங்க. பிற்காலத்துல யாக்கோபுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 12 கோத்திரங்க அவங்க கானான்ல தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்கி நிலங்கள்லாம் வாங்கி இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இங்கிருந்து எகிப்துக்கு போயிடுறாங்க. எகிப்துல போய் அங்கேயே குடியிருந்துறாங்க. இந்த இடங்கள்லாம் அப்படியே விட்டுட்டு தான் போறாங்க. இது பிற்காலத்துல வேற ஆட்களுக்கு சொந்தமாயிருது. கானானியர்கள் திரும்ப அந்த இடத்துக்குள்ள வந்து அமைஞ்சிடறாங்க. அவங்களுடைய ஊராவே மாறிடுது. 430 வருஷத்துல இது மொத்தமாவே அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆபிரகாமுடைய நிலமும் அதுக்குள்ளதான் இருக்கு. ஈசாக்கினுடைய இடமும் அங்கதான் இருக்கு. யாக்கோபு சுதந்திரிச்ச நிலமும் அங்கதான் இருக்கு. ஆனா இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யறாங்க, அங்க எகிப்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நிலங்கள் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா 430 வருடங்கள் இவங்க பயன்படுத்தின பிறகு இப்ப ஆண்டவர் திரும்ப இந்த ஜனங்களை கொண்டு வரும்போது இங்க வந்து ஒவ்வொரு இடமாக அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா பிடிச்சு தங்களுடைய சொந்தப்படுத்தி கொள்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆனா கிட்டத்தட்ட அது 3450, அதாவது இன்னையில இருந்து 3450 வருஷம் தான் மோசையினுடைய காலம். மோசையினுடைய காலத்துக்கு பிறகு இன்னைக்கு 1900 தான் வந்து 1880 இருந்து 1925 இந்த மூமெண்ட், இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ற மூமெண்ட் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வருது. அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த லேண்ட் பேங்க் வாங்கி இந்த இடங்களை இதே மாதிரி போய் அங்கிருந்து அரபிகள் கிட்ட இருந்து, இந்த பாலஸ்தீனத்துல இருந்த அரபிகள் கிட்ட இருந்து இடங்களை வாங்கி 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 அதை சொந்தப்படுத்துகிறதுக்காக அவங்க பயன்படுத்தின அந்த இது வந்து இதோட ஒத்து போகிறத நம்ம பாக்குறோம். ஆபிரகாம் எப்படி இடத்தை வாங்கினாரோ அதே மாதிரி சொந்த இடத்தை அவர்கள் வாங்கினார்கள் அப்படிங்கிறத, அவங்களுடைய சொந்த இடத்தையே திரும்ப வாங்கினாங்க, பணம் கொடுத்து வாங்கினாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. அது வேற ஆட்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க திரும்ப வாங்கினாங்க. அரசியல் ரீதியாக அவர்களுக்கு வழங்கப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1948 ஐநா சபையில நிறைவேற்றப்பட்டு தான் வந்து அவங்களுக்கு ஒரு பகுதி நிலம் கொடுக்கப்படுதே ஒழிய, ஆனால் அதுக்கு முன்னாடியே அதை விட பெரிய நிலங்களை அவர்கள் சொந்தப்படுத்தி இருந்தார்கள், விலைக்கு கொடுத்தே வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஆபிரகாமுடைய லைஃப்ல. அடுத்தபடியா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ஆபிரகாம் அந்த ஆதியாகமம் 25வது அதிகாரம். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆகார் அப்படிங்கிற மர்மனையாட்டு இருந்தாங்க நமக்கு தெரியும். ஆனா இன்னொரு பெண்ணையும் ஆபிரகாம் விவாகம் பண்ணி இருந்தார் அப்படிங்கிறத வேதாகம் நமக்கு சொல்லுது. ஆதியாகமம் 25:1 நம்ம அந்த விஷயத்தை பாக்குறோம். ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தார். ஆமா, அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். கிட்டத்தட்ட 6 சந்ததிகள், 6 பேர் வந்து அந்த அம்மாவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். 6 பிள்ளைகள். சேபாவையும் தேதானையும் பெற்றான். தேதானுடைய குமாரர் அஹ்ரீம், லெத்துசீம், லெயுமீம் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபித்தா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்துராளின் பிள்ளைகள். ஆமா, இப்போ இங்கே ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அதுக்கு அடுத்து 25லயே 6வது வசனம் நம்ம படிச்சோம்னா, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். 6வது வசனம், ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்த்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆமா, இங்க நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்க பார்க்கணும். இங்க மறுமனையாட்டிகளின் அப்படின்னு பன்மையில சொல்லப்படுது. ஆமா, ஆக்சுவலா நம்ம கணக்குப்படி கேத்துரால் மட்டுமே இல்ல, இன்னொரு மறுமனையாட்டியா ஆகாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இஸ்மாயேலுக்கும் வந்து அங்க வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா
ஆபிரகாம் ஒருவேளை தன்னுடைய சொத்துக்களை கொஞ்சம் பிரிச்சு கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி பார்க்கிறோம். ஆனா அவரை ரொம்ப தூரத்துக்கு அனுப்பல. ஏன்னா அவர் ஒரு சுற்று வட்டாரத்துல அவருடைய பகுதியில தான் அவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் இவங்க எல்லாருமே இப்ப இந்த கிழக்கே இருக்கிற கீழ் தேசம் நம்ம சொல்றோம், இது ரொம்ப தூரமா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த சமயத்துல ஆகார் அனுப்பிட்டாலும் கூட திருப்பி எல்லாம் பிரிச்சு தான் கொடுத்துருப்பாரு. நீங்க சொன்னா பக்கத்துல தான் இருக்காங்க. அப்ப திரும்பவும் அவர் அந்த சொத்துக்களை பிரித்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதும், அதுக்கு பிறகு அவர்கள் சுற்றி தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த பகுதி இவர் வரலாற்று பூர்வமாக இந்த பகுதிகள் பாத்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்த மொத்த பகுதிகளுமே இருக்கு. அதை நம்ம அடுத்த நிகழ்வுல நம்ம பார்க்க போறோம். இது இந்த எந்தெந்த பகுதிகள் இன்றைக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத குறிச்சு நம்ம தெளிவான ஒரு மேப்போட நம்ம பார்த்தோம். பக்கத்துல இருந்தனால நீங்க சொல்றது மாதிரி எப்பவுமே இஸ்மாயிலர்னு வர இடத்துலாம் மீதியானியர் சேர்ந்து போறாங்க. அப்ப அவங்கள பிரதர்ஸ், கசின் பிரதர்ஸ் தான். அதனால கூட பக்கத்துல இருந்தனால ஒன்னா அப்படி சேர்ந்து நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு நிகழ்வுல சொன்னீங்க பங்காளிகள் அப்படின்னு. அந்த பங்காளிகளாகத்தான் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதனாலதான் அவங்களுக்கு அடிக்கடி சண்டைகளும் வந்திருக்குது அப்படிங்கிற செய்தியும் பைபிள் தெளிவா பதிவு பண்ணிருக்கு அப்படிங்கிற முக்கியமான விஷயம். 175 வயதுல பூரண வயதுல ஆபிரகாம் மரிக்கிறார் அப்படிங்கிறதும், அதற்கு பிறகு ஈசாக்கினுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில நேர்களே. ஆபிரகாமின் காலகட்டம் நம்ம இந்த நிகழ்ச்சியோட நம்ம முடிச்சிருக்கோம். ஆனால் தொடர்ந்து வரப்போறதுலயே நம்ம கொஞ்சம் பேசத்தான் செய்வோம். எங்கெங்கே இந்த தொடர்பு வருதோ அதெல்லாம் ஒரு பெரிய வரலாற்று நாயகனுடைய வாழ்க்கை நாம் எவ்வளவோ பாடங்கள் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். காலங்கள் முக்கியமா ஒரு அதிகாரத்துல என்னென்ன வரலாறே, ஒரு பெரிய வரலாறே நிகழ்ச்சியை நீங்க கேட்டது மாதிரி அந்த ஏத்தின் புத்திரர் கையில் அவர் ஆபிரகாம் நிலத்தை வாங்குறது ஒரு பெரிய வரலாறு தோணுச்சு நமக்கு இல்லையா? நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த உதாரணத்தை நிறைய கிறிஸ்தவங்களும் கூட காமிக்கிறது நான் பார்த்திருக்கிறேன். பாருங்க, ஆபிரகாமே அவரோட இனத்துலதான் போய் கல்யாணம் பண்ணி சொன்னாரு. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இது மாதிரி ஒரு திருமணம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் பார்க்கிற படலம் வச்சு இருக்கிறது பைபிள்ல வேற யாருக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.